ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் வினி. உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் குட்டீஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை இங்கே நடிச்சிருங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஓடை இருந்துச்சான். அந்த ஓடையில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓடையில் மீன், நத்தை, ஆமை, நண்டு எல்லாமே இருந்துச்சான். அந்த ஓடையை கடக்கிறதுக்காக ஒரு தேள் அந்த ஓடையோட கரையிலேயே நின்றுட்டு இருந்துச்சான். அந்த தேள் மீன்கிட்ட, ஆமைக்கிட்ட, நத்தைக்கிட்ட, நண்டுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த ஓடையை கடக்கிறதுக்குன்னு கேட்டுச்சான். ஆனால் எல்லா விலங்குகளுக்கும் தெரியலையா தேளோட குணம் கொட்டுறது தான் சொல்லிட்டு, அதனால எந்த விலங்குமே உதவி பண்ணவே இல்லையா. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு தவளை வந்துச்சான். தவளையை பார்த்ததும் தேள் ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். தவளையை என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்கு. அதை கேட்டுட்டு உடனே தேள் சொல்லியிருக்கு, என்ன இந்த ஓடையை கடந்து அந்த பக்கமாக விட முடியுமான்னு கேட்டிருக்கு. தவளையும் சரி வாங்க என் மேலே ஏறிக்கோங்க, நான் உங்களை அந்த பக்கமாக விட்டுடுறேன்னு சொல்லியிருக்கு. தவளை மேலே ஏறின தேள் தவளை நீந்த ஆரம்பித்ததும் தேள் யோசிச்சிருக்கு, நம்ம எல்லா விலங்குகளையும் கொட்டியிருக்கோம், எல்லா விலங்குகளும் துடி சாவறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தவளை மட்டும் நம்ம கொட்டினதே இல்லையே, இன்றைக்கி தவளையை ஒரு கொட்டிடுவோன்னு சொல்லிட்டு தவளை நீந்திட்டு இருக்கும் பொழுதே தவளை முதுகில் ஒரு கொட்டிடுச்சான் தேள். தவளை என்ன பண்ணுச்சான், தேள் தெரியாமல் பட்டுருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு கண்டுக்காமல் நல்ல விதமாக நீந்திகிட்டே இருந்திருக்கு. தேளுக்கு என்ன ஆச்சான், இவன் ரொம்ப பலசாலியாக இருப்பான் போல இருக்கு, நீ எவ்வளோ வலி வேணாலும் தாங்குவியா தவளையே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு தவளை சொல்லிச்சான், என்னுடைய உடம்பு ரொம்ப வழவழப்பானது, அதனால் என்னுடைய உடம்புல எது பட்டாலும் எனக்கு வலி தெரியாது, என்னுடைய கழுத்து பகுதி தான் ரொம்ப மென்மையானது, அடிக்கடி அதுதான் காயமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியா விஷயம் அப்படி சொல்லிட்டு தேள் பொறுமையாக அந்த தவளையோட கழுத்து பக்கத்தில் கொட்டுறதுக்காக ஓரமாக அப்படியே கழுத்து பக்கமாக வந்துச்சான். இதை சுதாரித்த தவளை உடனே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சான். தண்ணிக்குள்ளே தவளை மூழ்கினதும் இந்த விஷப்பாய்ந்த தேள் என்ன பண்ணுச்சான், தண்ணியிலேயே அடிச்சுட்டு போயிருச்சான். தவளையோ நீந்தி அந்த கரை பக்கமாக வந்துருச்சான். இதனால தான் சொல்கிறது, தேளோட குணம் கொட்டுறது தான் மட்டும்தான். அதனால் யாரையும் அவங்களோட உருவத்தை வச்சு உடனே நம்பக்கூடாது. அதே மாதிரி உதவி பண்ண வரவங்கள கண்டிப்பாக நம்ம காலை வாரி விடக்கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே குட்டி, see you the next story. Bye bye.